Students, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் basic operation list or methods in Python. Basic operation கேட்டாலும் சரிதான், இல்ல methods கேட்டாலும் சரிதான், ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க எது கேட்டாலும் அந்த ஆன்சர் தான் எழுதணும். இப்போ வந்து basic list operations பைத்தான்ல basic list operationsனா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது பாத்தீங்கன்னா append off ன்னு பாத்தீங்கன்னா add the elements வந்து end of the list, அதாவது லிஸ்ட்டுக்கு வெளியில் அதாவது லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறதான்னு சொல்லணும், append offன்னு சொல்லுவோம். இந்த append offன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் இப்போ லிஸ்ட்டில் நான் கொடுத்துட்டேன். இப்போ append of A append of B ரெண்டு வேல்யூ வந்து நான் இன்செக்ட் பண்ணுறேன். இது வந்து எங்கே இன்செக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1 2 3க்கு அப்புறம் A B ரெண்டும் வந்து நமக்கு வந்து இன்செக்ட் ஆகும். அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆஃப்னா என்ன அர்த்தம்னா மோர் தென் ஒன் எலமெண்ட்ஸ், அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆட் பண்ணோம் இல்லையா, அட் எ டைமில் மோர் தென் ஒன் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆஃப் மெத்தடு. இப்போ அதே மாதிரி நான் லிஸ்ட்டில் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்டெண்ட் ஆஃப் 5 6 ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கேன். அப்போ நமக்கு வந்து லிஸ்ட்டில் என்ன அவுட்புட் வரும்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 5 6ன்ற அவுட்புட் வந்து நமக்கு வந்து வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்செக்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்வீன் த லிஸ்ட், அதாவது நம்ம எலமெண்ட்ஸ்க்கு எந்த பொசிஷனில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து இன்செக்ட் ஆஃப்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ லிஸ்ட்டில் கொடுத்துட்டேன், எனக்கு 1 பொசிஷனில் ஏ வேணும்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். இப்போ அது 0 இது 1 அண்ட் தென் அது 2. இப்போது எனக்கு ஃபஸ்ட்டு பொசிஷனில் வேணும். அப்போது ஃபஸ்ட்டு பொசிஷனில் 2 இருக்க இடத்துல ஏ வரும். அப்போது நம்ம இன்செக்ட் பண்ணது ஏ 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அவுட்புட் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆஃப் மெத்தட் தான் எலமெண்ட்ஸில் வந்து ரிமூவ் பண்ணுறது. இந்த ரிமூவ் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து எந்த வேல்யூ அந்த வேல்யூ கொடுத்தா நமக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ லிஸ்ட்டில் ஏபிசி இருக்குது, நான் ஏன்னு ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டேன், ஏ போய்ட்டு எனக்கு பிசின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப் ஆஃப் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணால் லாஸ்ட் எலமெண்ட்ஸ் ஒன்லி நீங்கள் பாப் ஆஃப்னு கொடுத்தீங்களா லாஸ்ட்டில் என்ன எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட் வந்து நமக்கு டெலீட் ஆகிடும். அப்போ நம்ம 1 2 3 கொடுத்தேன். அப்போ எனக்கு என்ன இதுவாகும் 1 and 2, இதுதான் எனக்கு வந்து 3 வந்து டெலீட் ஆகிடும். 1 and 2ன்ற அவுட்புட் வந்து எனக்கு வந்து வரும். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் நம்ம என்னென்னு பார்த்தோன்னா ஸ்லைஸ் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா அதாவது பர்டிகுலர் செக்ஷன் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 நான் லிஸ்ட்டில் கொடுத்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் ஆஃபில் 3:5 நான் கொடுத்துருக்கேன். இப்போ 3:5 வரும்போது நான் பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறேன்னா இப்போ 1 2 3னா 3 to 5 3:5னா 3 to 5. அப்போது நம்ம 3லேருந்து 5 வரைக்கும் எனக்கு என்ன ஆகும்னா அவுட்புட் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். 3 to 5 கொடுத்தோம் இல்லையா, அப்போ 3 4 5 3லேருந்து 5க்குள்ளே என்னென்ன நம்பர் இருக்கோ அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆஃப் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா அப்படியே நம்ம கொடுக்கறது உல்ட்டாவாக திருப்பி வரும். அதுக்கு தான் நம்ம வந்து ரிவர்ஸ் ஆஃப் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு என்ன வரும் சிபிஏ அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லென் ஆஃப் மின் ஆஃப் மேக்ஸ் ஆஃப்னு சொல்லிட்டு 3 ஃபங்க்ஷன் இருக்குது. லென்த்னா தெரியும், அதாவது லிஸ்ட்டோட லென்த்தை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக லென் ஆஃப், மின்னுனா மினிமம் வேல்யூ, அந்த லிஸ்ட்டில் எது மினிமம் வேல்யூ இருக்கோ அதுதான், மேக்ஸிமம் வேல்யூ அந்த லிஸ்ட்டில் எது மேக்ஸிமம் வேல்யூ இருக்கோ அதுதான் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ A.len ஆஃப்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து இதில் எத்தனை இருக்குது 1 2 லென் ஆஃப்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி சொல்கிறோம் 1 2 3 4 5. அப்போ லென் ஆஃப்ன்றது 5 வரும். இதில் மினிமம் வேல்யூ நம்ம லிஸ்ட்டில் மினிமம் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஆஃப் வேல்யூ நம்ம லிஸ்ட்டில் மேக்ஸிமம் வேல்யூ 8. இப்படி தான் இது வந்து அவுட்புட் நமக்கு வந்து வரும். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆஃப்னா ஒரு நம்பரை கொடுத்துட்டு அது எத்தனை வாட்டி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்க தான் கவுண்ட் ஆஃபு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன் ஏ ஈக்குவல் டு 1 2 3 கொடுத்துருக்கேன். கவுண்ட் ஆஃப்னு 2 கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம லிஸ்ட்டில் கவுண்ட் எத்தனை வாட்டி வருது 2 வாட்டி வருது 1 2. அப்போ நமக்கு வந்து அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வரும் 1 2 இருக்கு இல்லையா, அப்போ அவுட்புட் வந்து நமக்கு 2ன்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன்ஸ் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்கார்டினேட் ஆப்ரேஷன். இப்போ கன்கார்டினேட் ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லிஸ்ட்டை ஆட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோன்னா கன்கார்டினேட், அதாவது கம்பைன்ஸ் 2 லிஸ்ட் 2 லிஸ்ட்டு ஆட் பண்ணுறது நம்ம கன்கார்டினேட். இப்போ ஏல ஒரு இது இருக்குது, பியில் ஒரு இது இருக்குது, 2 லிஸ்ட் இருக்குது. இப்போ நான் எஸ் ஈக்குவல் என்ன கொடுக்குறேன் A + B, ஏன்றது ஒரு லிஸ்ட்டு பின்றது லிஸ்ட்டு வித் ப்ளஸ் தான், இதான் வந்து கன்கார்டினேட் யூஸ் பண்ணுறது. அப்போ நமக்கு என்ன வரும்னா ஏல இருக்குது பியில் இருக்குது சேர்த்து என்ன வேல்யூ இருக்கோ நமக்கு வந்து அப்படியே வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை என்னென்னா லிஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்துட்டு அந்த லிஸ்ட்டை நம்ம மல்டிப்ளிகேஷன் எத்தனை நம்பராக கொடுக்குறோமோ அத்தனை நம்பராக வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A = 1 2 3ன்னு கொடுத்துட்டேன். B வந்து பார்த்திங்கன்னா A × 2 2 வாட்டி வர மாதிரி இந்த ஏன்ற லிஸ்ட்டே எனக்கு 2 வாட்டி வர மாதிரி கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு எப்படி வரும்னா இந்த 1 2 3 1 2 3ன்னு சொல்லிட்டு 2 வாட்டி டிஸ்பிளே. இதே 3 வாட்டினா 3 வாட்டி அந்த 1 2 3 1 2 3 1 2 3ன்னு சொல்லிட்டு 3 வாட்டி நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதான் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ், அதாவது இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு அதில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறது தான் இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து அரேயில் வந்து என்ன கொடுத்துருக்கேன் 1 2 3ன்னு கொடுத்துருக்கேன். இதான் லிஸ்ட்டு. அண்ட் தென் இண்டெக்ஸ் ஆஃபில் பார்த்தீங்கன்னா 2ன்னு கொடுத்துருக்கேன். 2ஓட பொசிஷன் அது 0 1 2 2ஓட பொசிஷன் 1. அப்போ அங்கே நமக்கு அவுட்புட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1ன்ற அவுட்புட் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ட் ஆஃப் எதுனா அசெண்டிங் ஆர்டரில் கொடுக்குற லிஸ்ட்டில் வந்து அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணதான் சார்ட் ஆஃப். இப்போ லிஸ்ட்டில் ஒரு வேல்யூ கொடுத்தாச்சு A.sort of அப்படி கொடுத்துட்டேன்னா லைனாக வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர் 1 3 என்னென்ன அசெண்டிங் ஆர்டர் 1 3 5 8ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்தனா லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து என்னென்னா கிளியர் ஆகிடும், எதுவுமே இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆஃப் கொடுத்துட்டேன், எம்டி லிஸ்ட்டு வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.